அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ஒலிம்பியா ஐஏஎஸ் அகாடமி சார்பாக அப்கமிங்காக வரக்கூடிய குரூப் 4 அண்ட் குரூப் 2 தேர்வுக்காக எக்கனாமிக் ரிலேட்டடான மிக முக்கியமான நடப்பு நிகழ்வு சார்ந்த குறிப்புகளை பார்க்கலாங்க. நிச்சயமாக இந்த எக்கனாமிக் கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து கட்டாயம் குரூப் 4 அண்ட் குரூப் 2ல் ரிஃப்ளெக்ட் ஆகுங்க. வீடியோஸை முழுமையாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். தமிழ்நாடு பொருளாதார ஆய்வறிக்கை 2024-25 முக்கிய அம்சங்கள். இந்த தமிழ்நாடு பொருளாதார ஆய்வறிக்கை நிச்சயமாக பார்த்திங்கன்னா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல ரொம்ப முக்கியமானது. ஆஸ் பர் டிஎன்பிசி சிலபஸ் படி சமீபத்தில் பார்த்திங்கன்னா தமிழ்நாடு மாநில திட்டக்குழுவால் வெளியிட்டிருப்பாங்க இந்த தமிழ்நாடு பொருளாதார ஆய்வறிக்கை 2024-25. ஸோ 2023 உலக பொருளாதாரம் 3.33% உண்மை வளர்ச்சி நிலையை அடைந்ததுன்னு சொல்லியிருக்காங்க. இந்திய பொருளாதாரம் 2022-23 7.61%, அதே 2023-24 9.19%, 2024-25 6.48% வளர்ச்சியை எட்டியதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்திய பொருளாதாரத்தை பொறுத்தவரையும் 2022-23 7.61%, 2023-24 9.19%, 2024-25 பார்த்தீங்கன்னா 6.48% வளர்ச்சி எட்டியிருக்கு. அதே தமிழ்நாடு இந்தியாவின் நிலப்பரப்பில் 4%, மக்கள் தொகையில் 6% கொண்டுள்ளது. தமிழ்நாடு 2023-24 ஆண்டில் தேசிய மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் தமிழ்நாடு 2023-24 தேசிய மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 9.21% பங்களிப்பாக தந்திருக்குங்க. ரொம்ப முக்கியமானது. 2023-24 தமிழ்நாடு மாநில உள்நாட்டு உற்பத்தியானது நடப்பு விலையில் 27.22 லட்சம் கோடியை எட்டியுள்ளது. இது பெயரளவு வளர்ச்சி விகிதமாக 13.71%, உண்மையான வளர்ச்சி விகிதம் 8.33% இருக்குது. 2023-24 தமிழ்நாடு மாநில உள்நாட்டு உற்பத்தியை பொறுத்தவரை நடப்பு விலையில் 27.22 லட்சம் கோடியை எட்டியிருக்கு. இதனுடைய பெயரளவு வளர்ச்சி விகிதம் 13.71%, உண்மையான வளர்ச்சி விகிதம் 8.3% இருக்குது. தமிழ்நாட்டின் தனிநபர் வருமான வளர்ச்சியை பொறுத்தவரையும் 2022-23 2.78 லட்சமாக இருந்தது. இது தேசிய சராசரியான 1.69 லட்சத்தை காட்டிலும் 1.64 மடங்கு அதிகமாக இருக்குது. தமிழ்நாட்டின் தனிநபர் வருமான வளர்ச்சி 2022-23 எவ்வளோ இருக்குது? 2.78 லட்சம். இதே தேசிய சராசரி 1.69 லேக்ஸ். தனிநபர் வருமானத்தில் தமிழ்நாடு பார்த்திங்கன்னா தற்போது 4வது பிளேஸில் இருக்குது. தனிநபர் வருமானத்தில் தமிழ்நாடு தற்போது 4வது இடம் வைக்கிறது. 2023-24 தமிழ்நாட்டில் சேவைத்துறையானது மாநிலத்தின் மொத்த மாநில உற்பத்தி மதிப்பு கூட்டலில் 2023-24 தமிழ்நாட்டில் சேவைத்துறை சர்வீஸ் செக்டாரை பொறுத்தவரையும் ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய மொத்த மாநில உற்பத்தி மதிப்பு கூட்டலில் 53.63% பங்களித்துள்ளது. அப்போ சேவைத்துறை தான் தமிழ்நாட்டில் அதிக அளவு பங்களிப்பாக இருக்குது. எவ்வளோ? 53.63%. அதே தொழில்துறை 33.37%, வேளாண்மை துறை 13% இருக்குது. தமிழ்நாடு 2030க்குள்ளே $1 டிரில்லியன் பொருளாதாரத்தை எட்டுவதை இலக்காக கொண்டுள்ளது. அதை நோக்கி தற்போதைய தமிழ்நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சி நகர்ந்து கொண்டிருக்கிறது. அதே போல் தமிழ்நாட்டின் சில்லறை வர்த்தக பணவீக்கம், தமிழ்நாட்டின் சில்லறை வர்த்தக பணவீக்கத்தை பொறுத்தவரை 2022-23 6%, 23-24 5.4%, 24-25 4.8% குறைஞ்சிருக்கு. சில்லறை பணவீக்கத்தை பொறுத்தவரையும் 2022 24-25 6%, 4.8% குறைஞ்சிருக்கு. 2023-24 தமிழ்நாடு 8வது குறைந்த சில்லறை வர்த்தக பணவீக்கத்தை கொண்டிருந்தது. தமிழ்நாட்டில் 2019-20 நகர்ப்புற பணவீக்கம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 2019-20 6%, அதே 24-25 4.5% குறைந்துள்ளது. கிராமப்புறத்தில் பணவீக்கம் எவ்வளோ இருக்குன்னா அதே 5.4% தான் இருக்குது. தமிழ்நாட்டில் 2019-20 நகர்ப்புற பணவீக்கம் 6%, அதே 24-25 4.5% குறைஞ்சிருக்கு. ஆனால் கிராமப்புற பணவீக்கம் அப்போ 2019-20 5.4 இருந்ததா தற்போதும் இருக்குது. 2019-20 மொத்த பயிர் பரப்பில் 32.1% இருந்த நெல்லின் பங்கு 2023-24 34.4% அதிகரித்துள்ளது. மொத்த பயிர் பரப்பில் நெல் மட்டும் பார்த்திங்கன்னா தற்போது 23-24 டேட்டா படி 34.4% அதிகரிச்சிருக்கு. தமிழ்நாடு எந்தெந்த உற்பத்தியில் முதலிடம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எண்ணெய் வித்துக்கள், நிலக்கடலை, கரும்பு உற்பத்தியில்
கரும்பு உற்பத்தி திறனில் தமிழ்நாடு ஃபர்ஸ்ட் பிளேஸ் இருக்குது தற்போது. தமிழ்நாடு 2ஆம் இடம். எதிலெல்லாம் தமிழ்நாடு 2ஆம் இடத்தில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மக்காச்சோளம் உற்பத்தியில், மக்காச்சோளம் உற்பத்தி திறனில் வந்து செகண்ட் பிளேஸும், நெல் உற்பத்தியில் தேர்ட் பிளேஸ்னு சொல்லியிருக்காங்க. இது தமிழ்நாடு மாநில திட்டக்குழு வெளியிட்ட பொருளாதார ஆய்வறிக்கையில் குறிப்பிட்டிருக்காங்க. உதயத்தில் பதிவு செய்யப்பட்ட 35.56 லட்சம் குறு சிறு மற்றும் நடுத்தர நிறுவனங்களுடன் தமிழ்நாடு 2023-24 தேசிய அளவில் செகண்ட் பிளேஸை பிடிச்சிருக்கு. அப்போ உதயத்தில் எம்எஸ்எம்இ ரிலேட்டடான நிறுவனங்கள் எவ்வளோ பதிவு செஞ்சுருக்காங்கன்னா 35.56 லட்சம் இருக்காங்க. 2023-24 தேசிய அளவில் செகண்ட் பிளேஸில் இருக்குது. தமிழ்நாடு மோட்டார் வாகன உற்பத்தி, ஆடைகள், தோல் பொருட்கள் ஆகியவற்றில் மாநிலம் முதலீடு வகிக்கிறது. ஸோ தமிழ்நாடை பொறுத்தவரையும் மோட்டார் வாகன உற்பத்தி, ஆடைகள் உற்பத்தி, தோல் பொருட்கள் உற்பத்தியில் ஃபஸ்ட் பிளேஸ் இருக்கிறாங்க. அதே போல் ஜவுளி உற்பத்தி, இயந்திரங்கள், மின்னணு தயாரிப்புகளில் செகண்ட் பிளேஸ் இருக்காங்க இந்திய அளவில். 2023-24 தமிழ்நாட்டின் மொத்த தொழிலாளர்களில் 33.31% தொழில்துறை நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ளனர். 2024ஆம் ஆண்டு உலக முதலீட்டாளர் மாநாடு 2024 உலக முதலீட்டாளர் மாநாடு நடத்தினாங்க தமிழ்நாடு அரசு. அதில் வெற்றிகரமாக 6.64 லேக்ஸ் கோடி வந்து முதலீடை ஈர்த்திருக்காங்க. 2023-24 தமிழ்நாட்டின் நகர்ப்புற பணியாளர்களில் 2023-24 சிட்டியில் வந்து ஒர்க் பண்ணுறக்கூடிய பணியாளர்களில் 54.63% பேர் சேவைத்துறையில் பணிபுரிகிறாங்க, சர்வீஸ் செக்டாரில் ஒர்க் பண்ணுறாங்க. 2019 முதல் 20ஆம் ஆண்டில் 15 முதல் 59 வயதுடைய தனிநபர்களுக்கான தமிழ்நாட்டின் தொழிலாளர் பங்கேற்பு விகிதம் பார்த்திங்கன்னா அகில இந்திய சராசரியான 56.9% உடன் ஒப்பிடும்போது தமிழ்நாடு 63.3% இருக்குது. அதே 2023-24 64.6% உயர்ந்திருக்கு. 2023-24 வேலை செய்யக்கூடிய எண்ணிக்கை பர்சன்டேஜை பொறுத்தவரை தேசிய சராசரி 64.3 ஆகும். தமிழ்நாடு வந்து பார்த்திங்கன்னா 64.6% இருக்குது. தமிழ்நாடு சமூக முன்னேற்ற குறியீடு மற்றும் உயர்கல்வியில் மொத்த சேர்க்கை விகிதம் ஆகியவற்றில் ஃபஸ்ட்டு பிளேஸை பிடிச்சிருக்கு. தமிழ்நாடு சமூக முன்னேற்ற குறியீடு, உயர்கல்வியில் சேர்க்கை விகிதத்தில் ஃபஸ்ட் பிளேஸும் தமிழ்நாடு இருக்குது இந்திய அளவில். தமிழ்நாடு குறைந்த குழந்தை இறப்பு விகிதம், குறைவான பிறப்பு விகிதம், குறைந்த வறுமை நிலைகள் ஆகியவற்றில் செகண்ட் பிளேஸ் இருக்காங்க. தமிழ்நாடு குறைவான குழந்தை இறப்பு விகிதம், குறைவான பிறப்பு விகிதம், குறைந்த வறுமை நிலைகள் ஆகியவற்றில் செகண்ட் பிளேஸ் வகிக்குது. தமிழ்நாடு நீடித்த வளர்ச்சி இலக்குகள் மற்றும் சுகாதார குறியீட்டில் 3ஆம் இடம் வகிக்கிறது. நீடித்த வளர்ச்சி இலக்குகள் SDG சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ்லையும் சுகாதார குறியீட்டிலும் தேர்ட் பிளேஸ் வகிக்கிறாங்க. தமிழ்நாட்டின் வறுமை நிலை 2005-6 36.54% இருந்தது. அதே 2022-23 1.43% தான் வறுமை கோட்டுக்கு கீழே இருக்காங்க தமிழ்நாட்டில். எப்போது 2022-23 நிதி ஆயோக் வெளியிட்ட அறிக்கையின்படி பள்ளிக்கல்வி தரநிலை குறியீட்டில் கேரளாவுக்கு அடுத்த நிலையில் தமிழ்நாடு செகண்ட் பிளேஸில் இருக்காங்க. அப்போ பள்ளிக்கல்வி தர குறியீட்டில் நிதி ஆயோக் வெளியிட்ட அறிக்கை ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதில் வந்து தமிழ்நாடு செகண்ட் பிளேஸு, கேரளா ஃபஸ்ட் பிளேஸு. பர்சன்டேஜை பொறுத்தவரையும் கேரளா 82.2%, தமிழ்நாடு 73.4% இருக்குது. அடுத்து தமிழ்நாட்டை தாக்கிய புயல்கள் சமீபகால ஆண்டுகளில் 2016 வர்தா புயல், 2017 ஒக்கி புயல், 2018 கஜா புயல், 2023 மிக்ஜாங் புயல், 2024 பெங்கால் புயல். ஸோ புயல்கள் ரிலேட்டடாக எதிர்பார்க்கலாம். அதனால் ஏற்பட்ட பொருளாதார சரிவு, பொருளாதாரத்தை எப்படி மீட்டெடுத்தாங்கன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான தமிழக அரசு. 2016 வர்தா, 2017 ஒக்கி, 2018 கஜா, 2023 மிக்ஜாம் புயல், 2024 பெங்கால் புயல். தமிழ்நாட்டில் இது இல்லாமல் வெள்ளம் ஏற்பட்ட ஆண்டுகளை பொறுத்தவரையும் 2015 மற்றும் 17 வெள்ளம் ஏற்பட்டிருக்கு. அதனாலும் பல பாதிப்புகள் ஏற்பட்டிருக்குங்க. 2023-30 ஆண்டுக்கான தமிழ்நாடு காலநிலை மாற்ற செயல் திட்டத்தை தமிழ்நாடு அரசு உருவாக்கியிருக்காங்க. தமிழ்நாடு காலநிலை மாற்ற செயல் திட்டம் கிளைமேட் சேஞ்சுக்காக ஒரு பிளானை வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதற்காக பசுமை நிதியத்தை சுமார் 1000 கோடி வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் ஒதுக்கியிருக்காங்க. நிதி ஆயோக்கின் SDG 13 குறியீடு வந்து காலநிலை செயல்பாடு குறியீடு 2023-24 அறிக்கையில் தமிழ்நாடு 81 புள்ளிகளுடன் முதலிடத்தில் இருக்குது. ஸோ காலநிலை மாற்றத்தை கட்டுப்படுத்துறதில், அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதில் இந்திய அளவில் தமிழ்நாடு தான் ஃபஸ்ட் பிளேஸ் வகிக்குது.
ஸோ அதோடு வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டின் பொருளாதார ஆய்வறிக்கை நிதி ஆயோக் வெளியிட்டதை பற்றி தமிழ்நாடு மாநில திட்டக்குழு வெளியிட்ட மிக முக்கியமான அம்சங்களை நம்ம பார்த்துருக்குறோங்க. அடுத்தது 2024 நிதியாண்டின் உண்மையான மொத்த உள்நாட்டு உற்பத்தி விகிதத்தை பார்க்கலாம். இதில் இந்திய பொருளாதாரத்தின் வளர்ச்சி 8.2% இருக்குது. உண்மையான மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் இந்திய அளவில் ஜென்ரலாக ஆவரேஜாக இந்தியாவுடைய பொருளாதார வளர்ச்சி 8.2%. ஃபஸ்ட்டு பிளேஸ் வந்து தெலுங்கானா இருக்குது 9.2%. செகண்ட் பிளேஸ் தமிழ்நாடு இருக்குது 8.2% இருக்குது. தமிழ்நாட்டில் அதிக பங்களிப்பு கொண்ட துறை சேவைத்துறை 52%. அதே போல் இந்த உண்மையான மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் தேர்ட் பிளேஸ் ராஜஸ்தான் உள்ளது. உள்நாட்டில் உற்பத்தி செய்யப்படும் கச்சா எண்ணெய் மீதான சாதக வரியை டன்னுக்கு 0 என குறைத்திருக்காங்க மத்திய அரசு. இந்த சாதக வரியை பொறுத்தவரையும் இந்தியாவில் ஜூலை 1, 2022 அறிமுகம் செஞ்சாங்க. இப்போ வந்து இதுக்கான கச்சா எண்ணெய் மீதான சாதக வரியை 0 குறைச்சிருக்காங்க சென்ட்ரல் கவர்மெண்ட். நடப்பு நிதியாண்டில் இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி 7% இருக்கும் என உலக வங்கி கணிச்சிருக்காங்க. ஸோ நடப்பு நிதியாண்டில் இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி 7% இருக்குன்னு சொன்னது எது? வேர்ல்டு பேங்க்கு. அதே போல் ரிசர்வ் வங்கியும் வந்து எவ்வளோ இருக்குன்னு சொல்லியிருக்காங்கன்னா நடப்பு நிதியாண்டில் 7.2% சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சியை பொறுத்தவரை நடப்பு நிதியாண்டில் 7% இருக்குன்னு சொன்னது வந்து பார்த்திங்கன்னா வேர்ல்டு பேங்க்கும் 7.2% இருக்குன்னு சொன்னது ரிசர்வ் வங்கி சொல்லியிருப்பாங்க. அடுத்து அந்நிய நேரடி முதலீடுகளை கவரும் மாநிலங்கள் பட்டியலில் ஃபஸ்ட்டு பிளேஸ் வந்து எதுன்னு பார்த்திங்கன்னா மகாராஷ்டிரா. தமிழ்நாடு வந்து 6வது இடத்துல இருக்குங்க. அந்நிய நேரடி முதலீடுகளை கவரும் மாநிலங்கள் பட்டியலில் மகாராஷ்டிரா வந்து ஃபஸ்ட்டு பிளேஸும் தமிழ்நாடு வந்து பார்த்திங்கன்னா 6th பிளேஸ் இருக்குது. செகண்ட் பிளேஸ் கர்நாடகா, தேர்ட் பிளேஸ் டெல்லி, 4th பிளேஸ் தெலுங்கானா, 5th பிளேஸ் குஜராத். உலக அளவில் 2030 ஆண்டிற்குள் 3வது பெரிய பொருளாதார நாடாக இந்தியா மாற உள்ளதுன்னு சொல்லிட்டு S&P நிறுவனம் கணிச்சிருக்காங்க. ஸோ 2030க்குள்ளே இந்தியா தேர்ட் எக்கனாமிக் கண்ட்ரியாக, வேர்ல்டு லார்ஜஸ்ட் எக்கனாமிக் கண்ட்ரியாக வந்து இந்தியா உருமாற உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு S&P நிறுவனம் வந்து கணிச்சிருக்காங்க. தற்போது உலகளவில் 5வது பெரிய பொருளாதார நாடாக இந்தியா இருக்குது. உலக அளவில் முதலிடத்தில் இருக்கக்கூடிய பெரிய நாடு பொருளாதாரத்தில் எதுன்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்கா தான். புதுப்பிக்கத்தக்க மின்சார உற்பத்தியில் இந்திய அளவில் முதலீடு வைக்கும் மாநிலம் எதுனா ஃபஸ்ட்டு வந்து கர்நாடகா, செகண்ட் வந்து தமிழ்நாடு. புதுப்பிக்கத்தக்க ரினியூவபிள் கரண்ட்டை வந்து உற்பத்தி செய்கிறதுல இந்திய அளவில் ஃபஸ்ட்டு பிளேஸ் கர்நாடகா, செகண்ட் பிளேஸ் தமிழ்நாடு. முத்ரா திட்டத்தினுடைய கடன் வரம்பு 20 லட்சமாக உயர்த்திருக்காங்க. முத்ரா திட்டம் வந்து இதுக்கு முன்னே 10 லட்சமாக கடன் இருந்தது அதிகபட்சமாக, இப்போ 20 லட்சமாக உயர்த்திருக்காங்க. இது எப்போ தொடங்கினாங்கன்னா ஏப்ரல் 8, 2015. நடப்பு நிதியாண்டில் இந்தியா 7% வளர்ச்சி அடையும் என பன்னாட்டு நிதி நிறுவனம் IMF வந்து கணிச்சிருக்காங்க. IMF கணிச்சதும் 7% தான். வேர்ல்டு பேங்க் வந்து கணிச்சதும் 7% தான். 2025 ஆண்டுக்கான பிரிக்ஸ் மாநாடு எங்கு நடைபெற்றது? ஜூலை 6, 7 வந்து நடைபெற்றதுங்க. நம்முடைய இந்திய பிரதமரான நரேந்திர மோடியும் சமீபத்தில் போய் கலந்துருப்பார். 2025 ஆண்டுக்கான பிரிக்ஸ் உச்சி மாநாடு நடைபெற்ற இடம் வந்து ரியோ டி ஜெனீரோ, பிரேசில். இது 17வது பிரிக்ஸ் உச்சி மாநாடுங்க. இதனுடைய கருப்பொருள் என்னென்னா உள்ளடக்கிய மற்றும் நிலையான நிர்வாகத்திற்கான உலகளாவிய தெற்கு ஒத்துழைப்பை வலுப்படுத்தல் தான் இதனுடைய தீமாக இருக்குது. ஸோ 17வது பிரிக்ஸ் உச்சி மாநாடு 2025 நடைபெற்ற இடம் ரியோ டி ஜெனீரோ, பிரேசில். ஸோ இந்த வீடியோவை பொறுத்தவரையும் அப்கமிங்காக வரக்கூடிய குரூப் 4 அண்ட் குரூப் 2A எக்கனாமிக் ரிலேட்டடான மிக முக்கியமான குறிப்புகளை பார்த்துருக்குறேங்க. நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யுங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கிளிக் பண்ணுங்கள், மேலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.